ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ லைனிங் துணியை ரெண்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம எந்த அளவு ஜாக்கெட்டை வச்சுக்கிறோமோ அது கரெக்டான அளவு இருக்க ப்ளவுஸை அது மேலே வச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அதில் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணுங்கள். எல்லா பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணுங்கள். இது வந்து கரெக்டான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணி உள்ளதுக்கு நான் இப்போ மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட விட்ருங்க அங்கே சைடில். அதே மாதிரி கீழேயும் மடிப்புக்காக விடணும். இப்போ பாருங்கள், ஷோல்டர் கரெக்டாக நேராக வச்சு ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தையலுக்கு விடாமல் நான் கரெக்டாக மார்க் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விடுறேன் பாருங்கள். இது வந்து நெக்கு. இது அவங்கவுங்க அளவு ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கழுத்து கையெல்லாம் வந்து அந்த அளவு சேஞ்ச் ஆகும். இது வந்து தையலுக்காக பக்கத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். இது வந்து கரெக்டான அளவு எடுத்திருக்கேன். கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஜாயிண்ட் வச்சு பின்னாடி அடித்து திருப்பிக்கலாம். பேக்கில் இது வந்து பேக் பார்ட்டு நம்ம இப்போ கட் பண்ணுறது. இது என்னோடய சைஸுக்கு அந்த நெக்கு வந்து 2.5 கழுத்து அகலம் வச்சுருக்கேன். 3 ஷோல்டர் வச்சுருக்கேன். இந்த ஆம் ஹோல் அளவு வந்து 5.5 இன்ச்சு இருக்கும். அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன அளவு வருதோ அதை வச்சு பண்ணுங்கள். இது சைடில் எக்ஸ்ட்ராவாகவே துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு துணி வந்து ஷார்ட்டேஜ் ஆகாது. இது பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து கை கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். இப்போ இந்த லாஸ்ட்டு பார்ட்டை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா 4 ஃபோல்டிங் மாதிரி ஆகிடும். அதில் மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சுக்கணும். கையை வந்து கரெக்டாக அந்த அளவை கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இப்போ நான் வைக்கிற மாதிரியே வைங்க. அதில் இது வந்து இன்ச்சு டேப்லாம் வச்சு எடுக்கலை, அப்படியே ப்ளவுஸ் வச்சு அப்படியே டைரெக்டாக கட் பண்ணுறது. எவ்வளோ இருக்கோ உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக தேவையோ இல்லை அது கரெக்டாக இருந்தால் அதே அளவு அப்படி வச்சுக்கோங்க. வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நடுவில் வர இடத்துலையும் அந்த பாயிண்ட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சம் தையலுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க நடுவு பார்ட்டில் வந்து நம்ம இது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு கிராஸ் பீஸாகவும் வச்சு கட் பண்ணலாம், நேராகவும் வச்சு கட் பண்ணலாம். நான் இப்போ வந்து நேராக வச்சு கட் பண்ணுறேன். நேர் பீஸில்
அதே மாதிரியே அந்த கை கழுத்தெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து இவ்வளோ நீட்டு தேவையில்லை, அதனால் கொஞ்சம் மடிச்சுக்கலாம். அந்த ஆம் ஹோல் சைஸ்லாம் அப்படியே கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டரு நெக்கெல்லாம் அதை சேமாக தான், அதே சைஸ் தான் வரும். முன்னாடி நெக்கை வந்து எவ்வளோ அளவுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த மேலே துணி எடுத்துடலாம். இதுதான் ஃப்ரண்ட் பீஸு. இப்போ அந்த டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த லைனிங் ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு கரெக்டாக அந்த டாட் அளந்து அந்த ஷோல்டருக்கு நேராக வச்சு எடுக்கணும். அது மேக்ஸிமம் 12 இல்லை 13 வரும். அதே மாதிரி சைடு அந்த கொக்கி பாயிண்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நடுவில் ஒரு தையல் வரும், கீழே வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு வரும். அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக அளந்துக்குங்க. அதுக்கு மேலே அந்த தையலுக்கு சேர்த்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அளந்துங்க. ஏன்னா அது கழுத்துக்கு அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து. இப்போ இதிலேருந்து இந்த சைடு அளவும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான அளவு வந்துடும். இப்போ இங்கே ஃப்ரண்ட்லேருந்து 4 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த சைடு 1.5, அந்த சைடு 1.5 வச்சு மேலே ஒரு 2.5 இன்ச்சு வச்சு டாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது சைட்லலாம் வந்து நம்ம அளந்து போட வேண்டியது தான். அது தோராயமாக போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி கட் பண்ணணும் கைக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு கரெக்டாக நீங்கள் அளந்து வெட்டிட்டிங்கன்னா அப்புறமா தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். அது எல்லாம் பிகினர்ஸ்க்கெல்லாம் புரியணுன்றதுக்காக தான் நான் மெதுவாக கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பட்டி பீஸுக்கு தேவையான அளவு துணி எடுத்துக்கோங்க. அதிலே லைனிங் ப்ளவுஸ்லே உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அது 2 பீஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த பட்டி வந்து அந்த ஜாக்கெட்டில் அளவு ஜாக்கெட்டில் இருக்க பட்டி வச்சு கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு லைனிங், அதுக்கு வந்து மேலே தையலுக்கு கொஞ்சம் இடம் விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, அப்புறம் வந்து கை, ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே வந்து சாரீ பீஸில் அப்படியே மேலே வச்சு கட் பண்ணிட வேண்டியதான் சாரீ துணி.
இப்படி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க சாரீ துணியை. பார்டர் இருக்க சைடு வந்து கைக்காக எடுத்து வச்சுருங்க. கை பக்கம் வரா மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து கிராஸாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துறேன். கீழே ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. 2ஆக சாரீ துணியை மடித்து, சாரீ ப்ளவுஸ் துணியை மடித்து, அந்த நம்ம கட் பண்ண அந்த பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, கை எல்லாமே வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. கை பகுதி வந்து கரை சைடு வர மாதிரி வரணும். பார்டர் இருந்துச்சுன்னா அந்த சைடு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த சைடு தான் பார்டர் இருக்குது, அந்த சைடு பார்த்து போட்டுக்கோங்க. அப்படியே இதை கட் பண்ணிக்க வேண்டியதுதான். கரெக்டாக அது துணி வந்து ரொம்ப விட்டு ரொம்ப டைட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் துணி கிளாத் எக்ஸ்ட்ராவாகவே விட்டு கட் பண்ணுங்கள். லைனிங்கு சாரீ பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே விட்டு கட் பண்ணுங்கள். இதில் ஒரு சைடை கட் பண்ணிவிட்டு மற்ற பீஸை வந்து பட்டிக்காக எடுத்து வச்சுக்கலாம். பட்டிக்கு தேவைப்படுற துணியை அதையும் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது இவ்வளோ தான். இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம கொக்கிக்கு அப்புறம் வந்து பட்டிக்கு எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுக்கலாம். தைக்கும்போது அதை வச்சு தைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி இது புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள், எனக்கு ஒரு கமெண்ட் அனுப்புங்க.